இந்த வீடியோ வந்து ரொம்ப ஜாலியான கலர்ஃபுல்லான வீடியோ. என்னென்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் மவுண்ட் ஃபீஸ்ட் வந்து 3 days நடக்கும் டிசம்பர் மந்தில். அது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து மலை மேலே அங்கே போக மாட்டோம். கீழேயே வந்து ஏன்னா ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். மெயினாக கீழேயே வந்து கடத்தெருவுலாம் இருக்கும். ஸோ பசங்களை கூப்பிட்டு போயிட்டு கடத்தெருவுலாம் சுற்றி காட்டிட்டு அது ஒரு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். இது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து போயிட்டு இப்போ என் பசங்க போகிறாங்க. அந்த அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுதுனாலே என் பையனும் பொண்ணும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அம்மா போகணும் போகணும் போகணும், எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம என்ன சொன்னாலும் இல்லை நாங்கள் போயே ஆகணுன்ற மாதிரி அடம் பிடிப்பாங்க. போயாச்சு. இங்கே என்னென்னா, நான் நோட் பண்ண விஷயம் எத்தனை பேருக்கு அது சிமிலராக இருந்துச்சு தெரியல. எந்த இடத்துல எங்கே கடை போட்டாங்களோ, யார் கடை போட்டாங்களோ அது அப்படியே மாறாமல் அதே இடத்துல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. போன வருஷம் இந்த கடை இங்கே தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அங்கே எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு விளையாடுறது, எப்படி ஒரு கிராமத்துலலாம் திருவிழா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தான் சென்னையில் மவுண்ட் ஃபீஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணலாம். நம்ம கூட ஸ்கூலில் படித்தவங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, இந்த மாதிரி டைமில் வந்து எல்லாருமே அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போவோம். இந்த டாய்ஸ்லாம் எது எடுத்தாலுமே 100 ரூபா, எந்த டாய்ஸ் எடுத்தாலுமே 100 ரூபா, அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸும் நிறைய விட்டாங்க. நான் எப்பயுமே இந்த தாத்தா கிட்டே இந்த அண்ணா கிட்டே வாங்கிடுவேன். இந்த கமரக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த அவல் உருண்டை. ஆக்சுவலி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குலாம் அந்த அவல் உருண்டை, அந்த இது கமரக்கட்டு எல்லாமே காலியாக இருந்தது. அந்தளவுக்கு வந்து மக்கள் அதுக்கு வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பொருட்கள்ங்க, என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஒரு சில விஷயம்லாம் மாறாமல் இருக்குதுன்னு சொன்னல, அதில் வந்து இந்த அல்வா இதெல்லாமே மாறவே மாறாது. எங்களுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பையன் வந்து எங்கள் அக்கா பையன் கூட போய் ஜாலியாக அவர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அவனையும் விசிட் பண்ணிவிட்டு இது சாரி சிப்ஸ் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வாங்குவேன். அங்கே போனால் கிளிப்பும் இயர்ரிங்ஸும் வாங்குவேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். டி நகரில் வாங்குறத விட கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்கும். 3 கம்பல் வந்து 100 rupeesன்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கீழே சர்ச்சு, மேலே இதோட சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் போகலை. ஏன்னா மேலே தான் தேர் எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி போக முடியல, ஏன்னா பசங்களை கூப்பிட்டு போக முடியல. அடுத்த நாள் எக்ஸாம் வேறு. அப்புறம் மழை ஒரு பக்கம். அந்த இரும்பு கடையெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பசங்க வந்து எப்பயுமே வந்து விளையாடுறதுக்கு பயங்கரமாக ஆசைப்படுவாங்க. அப்புறம் இந்த ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க, இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இதை விளையாடுறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் நினச்சேன் பாப்பாவுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னா, பரவாயில்ல அவளையும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 40 ரூபாய் இது ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கு 80 ரூபா கொடுத்து ஒரு 10 minutes நினைக்கிறேன், 10 to 15 minutes நினைக்கிறேன். என்னங்க அது ஜம்ப் பண்ணி விளையாண்டாங்களே, அது 8 minutes-ஆ? 80 ரூபா இல்லைங்க, விளையாடுற டைமிங் எவ்வளவு அதுக்கு? 10 minutes. அதனால் செம்ம ஜாலியாக பெவினும் ஹேனியை குதிச்சு விளையாடி அவ்வளோ அந்த கிளைமேட்லேயும் அவங்களுக்கு வந்து வேர்த்துருச்சு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, திடீர்னு மழை வந்துருச்சு. எனக்கு இது நினைக்கும் போது என்ன ஒரு சிரிப்பாக இருந்துச்சுன்னா, யாருமே வந்து அந்த சர்ச்சு வந்து ரொம்ப காலியாக இருந்தது, ஓப்பனில் இருந்தது, சர்ச்சு ரொம்ப காலியாக இருந்தது. எல்லாருமே வந்து ரோட் சைடில் இருக்க கடைங்க இதில் தான் போயிட்டு இருந்தாங்களா. எப்படி நான் உங்களை உள்ளே வர வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சடனாக சரியான மழை. எல்லோரும் எங்கே ஓடுவாங்க, ஓடு சர்ச்சுக்கு. எல்லாம் வேகமாக நடந்து சர்ச்சுக்குள்ளே ஓடி போனாங்க. நீங்கள் யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாதீங்களா, எப்படி வர வச்சேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் மழை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் எல்லோரும் திரும்பி ஆஸ் யூஷுவல் வந்து கடைக்கு போய் எல்லோரும் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே கேரன் அக்கா முகேஷன் அவர் லேட் ஆகிடுச்சு, ஆனால் நாங்கள் முன்னாடி போயிட்டோம். முகேஷ் அண்ணா வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி பின்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் மெலிட்டா கேரிஸ் ரெண்டும் ஒன்று தான், உளர்றேன். கேரன், மெலிட்டா, முகேஷ் அண்ணா 3 பேர் வந்திருந்தாங்க. ஜாலியாக வந்து நாங்கள் அந்த டெல்லி அப்பளம், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சாப்பிட்டோம், நாங்கள் மேக்ஸிமம் நிறைய வாங்கி சாப்பிடல, நிறைய பொருட்கள் தான் வாங்கினோம். அல்வா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது சாப்பிட வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாயெலாம் வலிக்கும், ஜவ்வு மாதிரி. இருந்தாலுமே அது ஒரு தனி ஃபீல், தனி டேஸ்ட்டுன்னு வாங்கி சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் 2 கிளிப்பு வந்து கிறிஸ்மஸ்க்கு நான் கட்ட போகிற சாரீ கலரில் ஒரு கிளிப்பும், நார்மல் ஜென்ரலாக ஒரு கிளிப்பு வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து இந்த மருதாணிலாம் நான் பெருசாக வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், மேடம் இதை வச்சே ஆகணுன்ட்டு அடம் பிடிச்சாங்களா.
சரி ஓகே எப்படியும் ஒரு நாளில் போயிட போகுது நினச்சிட்டு சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அம்மாவும் வந்து ஜாலியாக வந்து மருதாணி வச்சுட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா நினைக்கிறேன். எல்லா கைக்கு எல்லாமே சேர்த்து ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாமே சேர்த்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அதில் ஒரு சின்ன சந்தோஷம். மெயினாக நாங்கள் கூப்பிட்டு போனது வந்து பசங்களுக்காக தான். ஸோ அவங்க வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போக முடியாது வேண்டாம் அப்படி நாங்கள் சொல்லியிருந்தோம்னா அது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பெவின்லாம் இந்த வாட்டி பயங்கர எப்படி சொல்கிறது, ஹேனி தான் எப்பயுமே இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லுவாள். ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் ஆகிடுச்சு. இந்த அம்மா கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டதுனால சின்னவர் வந்து அந்த ரோல் எடுத்துக்கிட்டாரு. அம்மா எனக்கு அது வேணும், அம்மா எனக்கு இது வேணும். இப்போ இன்னும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது. ஒரு பால் ஒன்று கேட்டால் அது அங்கே கிடைக்கல. ஆனால் மலை திருவிழாவில் தான் நான் பார்த்தேன் அது வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அடம் முடிச்சிட்ருக்காரு சாரு. அதுக்கப்புறம் கீச்சைனில் வந்து அரிசியில் பேர் எழுதுறது இதெல்லாம் எங்கள் காலத்துலேருந்தே இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. ஸோ அதே மாதிரி அதெல்லாம் எழுதிக்கிட்டு ஹேனி வந்து ரிங்கில் வந்து பேர் எழுதணும்னு சொன்னால் அதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ப்ரௌனி கேக்ஸ் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தம்பி வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்களா. ஸோ அப்போ ப்ரௌனி கேக்கு இதெல்லாமே வாங்கியிருந்தோம். அதை எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து இந்த விலாகை வந்து நாங்கள் முடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்றா ஒரு இடத்துல வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து மீட் பண்ணுறது அதுவுமே வந்து ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ப்ரௌனி கப் கேக்ஸு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நான் ஹேனிகிட்ட சொல்லியிருந்தேன், அம்மாவே எவ்வளோ சூப்பராக ப்ரௌனி பண்ணுவேன், நீ வந்து அங்கே வந்து கேட்குறியே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். எல்லாருமே ப்ரௌனி கேக்கில் சாப்பிட்டு ஜாலியாக